வணக்கம். ஓஷோ உலகம். மனிதர்கள் வினோதமான குணங்களை கொண்டவர்கள், வினோதமான மனநிலையில் இருப்பவர்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த மனம் ஒரு குரங்கு அப்படின்றோம்ல, அந்த அளவிற்கு மனித மனம் எப்படி செயல்படும் அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. இதை ஓஷோ தன்னுடைய நூலில் உதாரணத்தோடு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒரு மனிதன் ஒரு உணவகத்திற்கு போகிறார். உணவகத்தில் போய் தேநீர் அருந்தலாம் அப்படின்ற மாதிரி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவகத்தில் போய் அமரக்கூடிய அந்த மனிதன் அந்த உணவு பரிமாறும் மனிதரை அழைத்து ஒரு தேநீர் வேணும், அது ஒரு டீ கொடுங்க, அதுக்கு பிறகு பிராவ்தான்ற நாளிதழ். அந்த பிராவ்தான்றது எப்படின்னா, சோவியத் யூனியன் இருக்குல்ல, ரஷ்யா இருக்குல்ல, சோவியத் யூனியனில் இருந்த நம்பர் 1 நாளிதழ், டெய்லி பேப்பர். அதனுடைய பேர் பிராவ்தா, PRAVDA, பிராவ்தான்னு பேர். அது சோவியத் யூனியன் USSRன்றோம்ல, USSR அப்படி இருக்கும்போது சோவியத் யூனியனாக இருந்த காலத்தில் கொடிகட்டி பறந்த நாடாக சோவியத் யூனியன் மிகப்பெரிய வல்லரசு நாடாக அமெரிக்கா, சோவியத் யூனியன் ரெண்டுமே இருந்துச்சு இல்லையா. அந்த காலகட்டத்தில் அந்த பிராவ்தான்ற பேப்பர் நம்பர் 1 நாளிதழ் இன் சோவியத் யூனியன் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த பிராவ்தா பேப்பரை தான் எல்லாரும் படிப்பாங்க. அந்த பேப்பரை இந்த உணவு அருந்தக்கூடிய மனிதர் இருக்கார்ல, உணவு அருந்துவதற்காக உணவகத்தை தேடி வந்த மனிதர் இருக்கார்ல, தேநீர் அருந்துவதற்காக வந்தவர், அவர் ஒரு கப் டீ, பிராவ்தா பேப்பர் அப்படின்னாரு. அப்போ அந்த உணவு பரிமாறும் மனிதர் என்ன சொன்னார், டீ கொண்டு தரேன், தேநீர் இருக்குது கொண்டு தரேன், பிராவ்தா பேப்பர் கேட்டிங்களே, பிராவ்தா பேப்பர் இங்கே கிடையாது, பிராவ்தா பேப்பர் இல்லை, ஒன்லி டீ மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ அந்த தேநீரை கொண்டு வர்றாரு. இந்த அளவு தேநீரை பருகுறான், காசை கொடுக்குறான், போயாச்சு. மறுநாள் வந்தான், என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஒரு கப் டீ வேணும், பிராவ்தா பேப்பர் வேணும். மறுநாள் அந்த உணவு பரிமாறும் மனிதன் அதே வெயிட்டர் அதே பதிலை சொன்னார், தேநீர் மட்டும்தான் இருக்குது, அது கொண்டு தரேன், பிராவ்தா பேப்பர் இல்லை, இங்கே கிடையாது, நம்ம உணவகத்தில் பிராவ்தா பேப்பர்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். 3வது நாளும் அவன் வந்தான், மறுபடியும் அதே கேட்டான், மறுபடியும் அதே பதிலை அந்த வெயிட்டர் சொன்னார், தேநீரை கொண்டு கொடுத்தாரு, குடித்தான். இந்த மேட்டர் ஒரு 4-5 நாள் நடந்துச்சு. ஒரு வாரம் கழித்து அந்த உணவு பரிமாறும் மனிதர் பொறுமையை இழந்துட்டார். என்னையா இது, டெய்லி இந்த ஆள் வர்றாரு, டீ கேட்குறாரு, அதோடு சேர்ந்து பிராவ்தா பேப்பர் கேட்குறாரு, பிராவ்தா பேப்பர் இங்கே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த ஆள் கொஞ்சம் கூட மாறுறதா இல்லையே, ஒரே மாதிரி ஒரே கேள்வி தினந்தோறும், என்ன இது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை இழந்து ஒரு நாள் அந்த ஆள்கிட்டையே அந்த ஆள் கேட்டார், அந்த வந்த மனிதன்கிட்டையே, என்ன சார் இது, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வாரமாக நீங்கள் வர்றீங்க, ஒரு டீ வேணும்ன்றீங்க, பிராவ்தா பேப்பர் வேணும்ன்றீங்க, பிராவ்தா பேப்பர் இல்லைன்னு சொல்கிறேன் நான், சரின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு போயிடுறீங்க, மறுநாள் வர்றீங்க, இதே மேட்டர் தான் நடக்குது, அதுக்கு அடுத்த நாளும் இதே மேட்டர் இருக்குது, இப்போ ஒரு வாரமாக இதே விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது, நானும் இந்த பதிலை எவ்வளோ நாள் தான் சொல்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அது முதல்ல புரிஞ்சுக்கங்க, எத்தனை தடவை நான் இதை சொல்கிறது. இப்போ நான் சொல்ல மாட்டோம்னா நாளைக்கு இதே மறுபடியும் இதே தான் கேட்பீங்க, பிராவ்தா பேப்பர் தான் வேணும். அதனால் அது மறுபடியும் நீங்கள் அதை கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பொறுமையை இழந்து இப்போ நானே சொல்லிட்டேன், நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அப்படின்னு. உடனே அந்த ஆள் சொன்னார், யூ ஆர் கரெக்ட், ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பேப்பர் இல்லைன்றது எனக்கே தெரியும், அந்த பேப்பர் நிறுத்தப்பட்டு எவ்வளோ நாளாகிடுச்சுன்றது எனக்கு தெரியும், சோவியத் யூனியன் எப்போ என்றைக்கு உடஞ்சோ அன்றைக்கே அந்த பேப்பர் இட் வாஸ் ஸ்டாப்டுன்றதும் தெரியும், தெரிஞ்சு தான் நான் தினந்தோறும் உங்கள்கிட்ட டீ வேணும், அந்த பிராவ்தா பேப்பர் வேணும்னு கேட்குறேன், அதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, நான் கேட்டு நீ அந்த பேப்பர் இல்லைன்னு சொல்கிறீல்ல, பேப்பர் நிறுத்தப்பட்டாச்சு, சோவியத் யூனியன் என்றைக்கு உடைஞ்சோ அன்றைக்கே அந்த பேப்பர் நின்றுச்சின்னு சொல்லி சொல்கிறீல்ல, அதை கேட்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அது மற்றவர்கள் இதேமாரி இங்கே டீ சாப்பிட வரும்போது இங்கே உன்ட்டு கேட்குறேன், இன்னொரு இடத்துல காஃபி சாப்பிட போகிறப்போ அங்கே கேட்பேன், இன்னொரு இடத்துல நான் உணவு இருந்த போகிறப்போ அங்கே கேட்பேன், இன்னொரு இடத்துல சாண்ட்விட்ச் சாப்பிட போகிறப்போ அங்கே கேட்பேன். நான் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த உணவகத்துக்கு எங்கே போனாலும் நான் கேட்கக்கூடிய உணவு பொருளோடு சேர்த்து பிராவ்தா பேப்பரும் கேட்பேன். அங்கே இல்லை 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 இல்லை, நீ சொன்ன மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, சோவியத் யூனியன் உடஞ்சி போச்சு, அந்த பத்திரிகை நின்று போச்சு, பேப்பரே இல்லைன்னு. எனக்கு அந்த பேப்பர் நின்று போச்சு, அந்த பேப்பரே வருடக்கணக்கில் வரவில்லை அப்படின்றதுல அதை கேட்குறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. இதை மாதிரி மனிதனுடைய மனநிலை இருக்குல்ல, எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியாது. அந்த பத்திரிகை நின்று போச்சு, சோவியத் யூனியன் உடஞ்சி போச்சு, அதை அந்த சோவியத் யூனியன் உடஞ்சி போன அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதை திரும்ப திரும்ப மற்றவங்க சொல்கிறத கேட்குறதுலையும்
அந்த சோவியத் யூனியன் கொடிகட்டி பறந்த காலத்தில், வல்லரசு நாடாக இருந்த காலத்தில் நம்பர் 1 நாளிதழாக இருந்த பிராவ்தா நின்று போச்சு அப்படின்றத மற்றவங்க சொல்லி அதை திரும்ப திரும்ப காதில் வந்து கேட்குறதுன்னு இருக்குல்ல, இதில் இன்பம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி. யோசித்து பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டீங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட சோவியத் யூனியன் பிராவ்தாவாக இருக்காது. இதே மாதிரியான சிந்தனை உங்கள் மனசுலையும் கூட இருக்கும். பல விஷயங்களை கேட்பதிலே நெகட்டிவாக பல விஷயங்களை உங்கள் காதில் விழுந்து அதை கேட்குறதுலே உங்களுக்கு வந்து ஒரு அற்ப சுகம்ன்றாங்கள, சில நிமிடங்களுக்காவது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆனந்த நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட மனநிலையில் எத்தனையோ மனிதர்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களில் உங்களுக்கு மத்தியில் கூட இருப்பார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். இப்படிப்பட்ட மனிதர்களை ஏராளமாக பார்த்திருந்ததால் தான் ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு உதாரணத்திற்காக இந்த மனிதனை காட்டி இந்த விஷயத்தை கூற நினைக்கிறார். மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அது எந்த அளவிற்கு உண்மையானது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல.